எக்ஷன் பற்றி என்ன சொல்லணும்? படம் எப்படி வந்திருக்கு? ஸோ ஓகே, படம் பேசிக்காக ஆக்ஷன் காமெடி. எக்ஷன் வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி. ஆக்சுவலி இது வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். விகடனில் வந்து ஒரு தொடர்கதையாக வந்தது, சுபா எழுதுனது. ஆக்சுவலாக அதோட ஐடியா எடுத்து தான் இது ஃபுல்லாக வேறு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி ஃபுல்லாக பண்ணது. ஆக்சுவலாக இந்த படம் அதுதான் எக்ஷன். கிருஷ்ணா கூட ஃபஸ்ட்டு படம். ஸோ அவரோட ஆக்டிங் பற்றி சரி, ஐ திங்க் அவரோட ஆக்டிங் பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா கிருஷ்ணா வந்து நான் என் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய படம்லாம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஒன்று. அண்ட் தம்பியோட ஃபர்ஸ்ட் படம். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா நிறைய பேர் படம் பார்த்து டெக்னிக்கல் க்ரூவில் பண்ணிட்டு சார் கிருஷ்ணா ரொம்ப நல்லா இருக்கா சார். ஏன்னா போஸ்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அண்ட் வேறு ஒரு எனர்ஜி இருக்கும் ரெண்டு பேர்கிட்டையும், கிருஷ்ணா கிட்டையும் ஆரியா கிட்டையும். அண்ட் கிருஷ்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார், பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்னாங்க ஆக்சுவலாக. பிகாஸ் விச் இஸ் வெரி குட், விச் இஸ் வெரி ஹெல்த்தி படம் பார்த்தவங்க வரைக்கும். ஐ திங்க் இந்த இது வந்து ஆடியன்ஸ்க்கும் கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறேன். என்ன விட உங்களை தாங்க ரொம்ப பிடிக்கும். போட்ட ஜெட்டியோட வா பழச்சிக்கலாம். நீங்கள் யுவன் சங்கர் ராஜா வந்து மிரட்டுறதாகவும் என் படத்துக்கு மட்டும் தான் நீ நல்லா பாட்டு பண்ணி தரதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் நான் இவன்கிட்ட எப்பயுமே மிரட்டுறது தான் இல்லை மச்சான், நீ வந்து என் படத்துக்கு தான் நல்ல பாட்டு போடணும் அப்படின்னு இது ஜோக்கு சொல்லிட்டு இருப்பேன். சில வாட்டி சீரியஸாகவே சொல்லுவேன் நான். அது வந்து ஜாலியாக, பிகாஸ் ஐ டேக் தட் லிபர்ட்டி வித் யுவன். யுவன் வந்து எனக்கு ஸ்கூல்லேருந்து பழக்கன்றதால பயங்கர ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது யுவனோட. அண்ட் லக்கியாக என்னோட சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யுவனோட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி என்னோட சாங்ஸ் என்னோட படங்கள் எல்லாமே யுவன் வந்து நல்ல என்னோட 8 படத்துக்கும் யுவன் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் எக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹீஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் மியூசிக். திருப்பி சொல்லலாம், என்னோட அறிமுகம் பட்டியல், ஆரம்பம், சர்வம், எல்லா ஆல்பம், என்னோட பஞ்சா தெலுங்கு படத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஹீஸ் டன் ஃபேண்டாஸ்டிக் மியூசிக். அண்ட் லக்கியாக ஐ திங்க் காட்ஸ் கிரேஸ் எங்களோட மியூசிக் எல்லாமே நல்லா வந்திருக்கு. எக்ஷனும் நல்லா ரீச் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் யுவன் ஹஸ் பீன் அ வெரி ஸ்ட்ராங் பேக் போன். நான் ஒரு ஹீரோ ஆகலாம் சென்னைக்கு வந்துட்டேன். சூப்பரா அடிப்பேன் தெரியுமா, விளங்கிடும். சார் உங்கள் படத்தில் கேமரா இருக்கா மாதிரியே ஆரியாவும் இருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆரியா ஸ்கிரிப்ட் எழுதும் போதே எழுதிருவீங்க ஆரியாவுக்கு ஒரு இல்லைங்க, அது வந்து கதைக்கு அப்படின்னு கேட்கும்போது என்னோட குவாலிட்டி, என்னோட சாயல் என்றைக்குமே என்னோட கதையில் இருக்கும். ஆக்சுவலாக என்னோட சாயல் எல்லாமே வந்து நான் ஆரியா கிட்ட பார்ப்பேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ஈஸியாக ஆரியாவை காஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன்னா எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி படம் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன படம் தோணுதோ அது வந்து ஆரியா வச்சு நம்ம பண்ணலாம் ஆக்சுவலாக தைரியமாக. எந்த இன்னபிஷனும் எந்த ஒரு யோசிக்க மாட்டார் ஆக்சுவலாக. ஒரு நல்ல நம்பி வருவார் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் எங்களுக்கு இது வரைக்கும் 5 படம் பண்ணியிருக்கோம், தாக்க பிடிச்சிருக்கு எங்கள் 2 பேருக்கும். முன்னால தலைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்ல, தார தப்பட்டேன்னு அடிச்சு நொறுக்கணையா. சார் அடுத்த படம் தலைக்குடியா? தலை கூட கேட்டேன்னா கண்டிப்பாக நான் தலையோட பண்ணுவேன் நான். அதில் எந்த இதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. இப்போ தலையோட அடுத்த படம் பண்ணேன்னா அது 3வது படமாக இருக்கும். ஐ திங்க் பார்க்கலாம், நடந்ததுன்னா நிச்சயமாக பண்ணுவேன் தலையோட.